வணக்கம் நண்பர்களே. உங்களோட உடல் நலம் எங்களுக்கு மிகவும் முக்கியம். நம்ம வீட்டுல ரொம்ப ஈஸியா கிடைக்கிற ஒரு பழம் இருக்கு. அது ரொம்பவே புளிப்பா இருக்கும். ஆனா அந்த ஒரு பழம் உடம்புக்கே ஒரு நேச்சுரல் மெடிசன் மாதிரி வேலை செய்யும். அது என்ன தெரியுமா? அதுதான் நெல்லிக்காய். நிறைய பேருக்கு நெல்லிக்காய் சாப்பிட பிடிக்காது. ஏன்னா அது புளிப்பா இருக்கும்னு அவாய்ட் பண்ணிடுவாங்க. ஆனா உண்மையை சொன்னா ஒரு கிளாஸ் நெல்லிக்காய் ஜூஸ் தினமும் குடிச்சீங்கன்னா உங்க உடம்புல நடக்கிற மாற்றம் உங்களை அதிர்ச்சி அடைய வைக்கும். இந்த நெல்லிக்காய் ஜூஸ் குடிச்சா முடி உதிர்றது குறையும், தோல் பிரகாசமாகும், நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும், வயிறு சுத்தமாகும், உடல் சோர்வு குறையும். இதை விட முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? பல டாக்டர் சொல்றது நெல்லிக்காய் தான் விட்டமின் சிக்கு கிங்குன்னு. ஒரு நெல்லிக்காயில இருக்கிற விட்டமின் சி பல ஃப்ரூட்ஸை விட அதிகம். அதனாலதான் நம்ம இந்திய பாரம்பரிய மருத்துவத்துல நெல்லிக்காய அமிர்தம் மாதிரி சொல்லுவாங்க. ஆனா இங்க ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. நெல்லிக்காய் ஜூஸ் எப்படி குடிக்கணும், எப்போ குடிக்கணும், யாரெல்லாம் குடிக்க கூடாதுன்னு இந்த விஷயம் தெரியாம குடிச்சீங்கன்னா பலன் கிடைக்காம போயிடும். அதனாலதான் இந்த வீடியோல நெல்லிக்காய் ஜூஸ் குடிச்சா கிடைக்கிற 7 அற்புத நன்மைகளை பத்தியும், சரியான முறையில ஜூஸ் எப்படி ரெடி பண்ணணும், எப்போ குடிக்கணும், யாரெல்லாம் குடிக்க கூடாதுன்னு எல்லாத்தையும் தெளிவா தெரிஞ்சுக்க போறோம். ஒரு வீடியோ உங்க ஹெல்த்தையே சேஞ்ச் பண்ணலாம். அதனால இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதல்ல நெல்லிக்காய் ஜூஸ் எப்படி ரெடி பண்ணணும்னு பாப்போம். நெல்லிக்காய் ஜூஸ் ரெடி பண்றதுக்கு 3ல இருந்து 4 நெல்லிக்காய் எடுத்துக்கோங்க. ஒரு கப்பு தண்ணீர், கொஞ்சமா தேன் எடுத்துக்கோங்க. தேன் ஆப்ஷனல் தான். கொஞ்சமா உப்பும் மிளகும் எடுத்துக்கோங்க. நெல்லிக்காயை ஃபர்ஸ்ட் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. சின்ன சின்ன துண்டுகளா வெட்டிக்கோங்க. மிக்சியில போட்டு தண்ணி கொஞ்சமா சேர்த்து அரைங்க. பின்ன வடிகட்டுனா ஜூஸ் ரெடி ஆகிரும். உங்களுக்கு தேவைப்பட்டா கொஞ்சமா தேன் சேர்த்துக்கலாம். இல்லனா கொஞ்சமா உப்பும் மிளகுத்தூளும் சேர்த்தா ஃப்ரெஷ்ஷான நெல்லிக்காய் ஜூஸ் ரெடி. நெல்லிக்காய் ஜூஸோட பெரிய நன்மை என்னன்னா இம்யூனிட்டியை அதிகரிக்கும். நம்ம உடம்பு தினமும் வைரஸ், பாக்டீரியா எல்லாத்தையும் ஃபைட் பண்ணிட்டு தான் இருக்கு. நெல்லிக்காயில இருக்கிற விட்டமின் சியும் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸும் உடம்புக்கு ஒரு நேச்சுரல் ப்ரொடெக்ஷனை கொடுக்குது. அதனாலதான் சளி, காய்ச்சல், இன்ஃபெக்ஷன் வர்றது குறையும். நிறைய பேரு ஃபேஸுக்கு எக்ஸ்பென்சிவ் கிரீம்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஆனா உண்மையான பியூட்டி உடம்புக்குள்ள இருந்து தான் வரும். நெல்லிக்காய் ஜூஸ் குடிச்சீங்கன்னா ஸ்கின் க்ளோ அதிகரிக்கும், பிம்பிள்ஸ் குறையும், சுருக்கங்கள் வர்றது ஸ்லோ ஆகும். ஏன்னா இதுல இருக்கிற விட்டமின் சி கொலாஜன் ப்ரொடக்ஷனை அதிகரிக்கும். அதனாலதான் நெல்லிக்காய் ஸ்கின்னுக்கு சூப்பர் ஃபுட்னு சொல்றோம். இப்போ எல்லாம் நிறைய பேருக்கு இருக்கிற காமன் ப்ராப்ளம் ஹேர் ஃபால். நெல்லிக்காய் ஜூஸ் முடி வேற பலமாக்கும், முடி வளர்ச்சியை அதிகரிக்கும், முன்கூட்டியே நரைமுடி வர்றத குறைக்கும். அதனாலதான் ஹேர் ஆயில்ஸ்ல கூட நெல்லிக்காய் யூஸ் பண்றாங்க. நெல்லிக்காய் ஜூஸ் குடிச்சீங்கன்னா உடம்புக்கு இன்ஸ்டன்டா எனர்ஜி கிடைக்கும். ஏன்னா இதுல அயன், கால்சியம், விட்டமின் சி மாதிரியான நியூட்ரியன்ஸ் அதிகமா இருக்கு. அதனால உடல் சோர்வு குறையும், பாடி ஃப்ரெஷ்ஷா இருக்கும். நெல்லிக்காய் ஜூஸ் குடிச்சா டைஜஷன் இம்ப்ரூவ் ஆகும், கேஸ் ப்ராப்ளம் குறையும், கான்ஸ்டிபேஷன் குறையும். காலையில எம்டி ஸ்டமக்ல குடிச்சா வயிறு சுத்தமாகும். யாரெல்லாம் நெல்லிக்காய் ஜூஸ் குடிக்க கூடாதுன்னு பாப்போம். நெல்லிக்காய் நல்லதுதான், ஆனா சில பேரு கேர்ஃபுல்லா இருக்கணும். லோ பிளட் சுகர் உள்ளவங்க, கிட்னி ப்ராப்ளம் உள்ளவங்க, அசிடிட்டி அதிகமா உள்ளவங்க டாக்டர் அட்வைஸ்க்கு பின்ன குடிக்கிறது நல்லது. நெல்லிக்காய் ஒரு சாதாரண பழம் இல்ல, இது ஒரு நேச்சுரல் ஹெல்த் பூஸ்டர். தினமும் காலையில ஒரு கிளாஸ் நெல்லிக்காய் ஜூஸ் குடிச்சீங்கன்னா உங்க உடம்பு ஸ்ட்ராங் ஆகும், ஸ்கின் க்ளோ ஆகும், இம்யூனிட்டி அதிகரிக்கும். உங்க ஆதரவு எங்களுக்கு ரொம்ப முக்கியம். நீங்க இல்லாம இந்த சேனல் இல்ல. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.